இப்பொழுது ஒரு ஆழமான காற்றை இழுத்து வெளிவிடும் பொழுது ஓம் சொல்லலாம். திருச்சிற்றம்பலம். ஒரு 5 முறை ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் பாராயணம் பண்ணுவோம். ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். மூலன்னுரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தியருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞானத் தலைவனை நண்ணுவாரன்றே. நற்றுணையாவது நமசிவாயம். வாழ்க வளமுடன். நிதானமாக கைகளை உரசி கண்கள் மீது வைக்கலாம், கண்களை கவனிக்கலாம். நிதானமாக கண்களை திறந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பொம்மையெல்லாம் போடல இன்னைக்கு. ஓரளவுக்கு இன்னைக்கு திருமந்திரம் மட்டும்தான். மானின் கண் வானாகி வாயு வளர்ந்திடும் காணின் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் 5ம் செறிந்து 5 பூதமாய் பூவின் கண் நின்று பொருந்தும் புவனமே. விளக்கம் சொல்லாம படிக்கும்போது புரிஞ்சிருக்கும். அவ்வளவு எளிமையானது திருமந்திரம் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி மனிதனுடைய படைப்புகளை நம்ம விந்துநாதத்துல இருந்து எப்படி வந்து இந்த உலகம் ஆரம்பம் எது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த உலகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்ப அதிகமா நம்ம ஒரு மனிதனுடைய நாலேஜ்க்கு எது வரணும், எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிறத பத்தி தெரியணும், இயற்கை பத்தி தெரியணும், தான் யார் என்பது தெரியணும், தனக்கு தேவைகள் என்னன்னு தெரியணும், தன் தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகுது, இயற்கை மூலமாகவும் சமுதாயம் மூலமாகவும் பூர்த்தி ஆகுது. இந்த விஷயத்துக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் தனக்குள் அமைதியை அனுபவிக்க முடியும். இது வேதாத்திரியத்துல அகத்தாய்வு அப்படின்னு இருக்கு. அகத்தாய்வு முதல் நிலையில இதை எடுப்பாங்க. அப்போ இதுதான் சாங்கிய தத்துவமும் அதை தான் சொல்லுது. ஸோ எதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு துன்பம் நேராது, துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ இந்த புவனம் பத்தி தெரியணும், இந்த உலகம் பத்தி தெரியணும். புவனம் அப்படிங்கிறது இந்த உலகம். இந்த உலகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. இதுல 2 புத்தகத்துல இருந்து நான் கமெண்ட்ரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரிதலை உருவாக்குறதுக்காக. இது இல்லாம ஏற்கனவே நான் ஒரு வகுப்பு சிவத்தத்துவங்கள் 36 அப்படின்னு ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். அதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்கன்னு தெரியாது. அப்படி இல்லாதவங்களுக்கு நம்ம நாளை வகுப்புல நாம சிவத்தத்துவங்களை ஒரு தடவை பார்த்துட்டு அது பிறகு இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இங்க அசுத்த மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயின்னு ஒரு வார்த்தைங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ மாயைங்கிறது என்ன, சுத்த மாயை என்ன, அசுத்த மாயை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க திருமந்திரங்கள்ல நீங்க அந்த வார்த்தைகள்லாம் கேள்விக்குறியா வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் இறைவனுடைய தன்மாற்றல இறைநிலையிலையும் எப்படி இந்த உலகம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சிம்பிளா சொல்லிடுவோம் பஞ்சபூதங்களை. ஆனா பஞ்சபூதங்கள் வர்றதுக்கு முன்னாடி அது எத்தனை தத்துவங்களா இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது எத்தனை ஸ்டெப் மாறி வந்திருக்கு. அது அறிவியலுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு எட்டவே முடியாது. அறிவியல்ல ஒரு லெவல்ல போய் அணுவோட நின்னுடும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள்
இந்த சிவ தத்துவத்துல எந்த அளவுக்கு ஆழ்ந்து அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இங்க பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஒண்ணு வந்து "மானின் கண் வானாகி வாயு வளர்ந்திடும்." இங்க வான், வாயு அப்படிங்கிறது 2ம் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு ஆகாசு, இன்னொன்னு வாயுங்கிறது ஏர். காற்று, விண்ணு அப்படிங்கிறது 2ம் முதல் வரியில இருக்கு. "காணின் கண் நீரும் கலந்திடும் கடினமாய்." ஸோ அதுல வந்து தண்ணி இருக்கு. அது வந்து கடினமாய் அப்படிங்கிறத வந்து தேனின் கண் அப்படிங்கிறத வந்து நெருப்ப சொல்லி, கடினமான பூமிய சொல்லி, இது 5ம் செறிந்து அதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து பூதமாய், பூதம்னா பெரியது. அது பூவின் கண் நின்று பொருந்தும் புவனமே. இந்த உலகம் வந்து எப்படி பொருத்தமோ அது வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாயு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காத்து, வான் அப்படிங்கிறது ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்களோட பகுதிகள குடுத்திருக்காங்க. இங்க பூ அப்படின்னு ஒரே வார்த்தையில வந்து பூவின் கண் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்த பிரபஞ்சத்தை யாருக்கு எவ்வளோ கற்பனை பண்ண முடியுதோ அவ்வளோ கற்பனை பண்ணலாம். உங்களுடைய கற்பனைக்கு எவ்வளோ எட்டுதோ, அந்த கற்பனைக்காக நீங்க எவ்வளோ மீடியா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க ரொம்ப நேரம் மொட்டை மாடியில போய் வானத்த பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு அங்க புள்ளி புள்ளியா தெரியும். ஸ்டெலேனியம் அப்படின்னு ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஒரு ஆப் இருக்கு. அது மொபைல்ல டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல சில ஆப்ஷன்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு, மொபைல தூக்கி வானத்துல காட்டுனீங்கன்னா, எங்க வந்து எந்தெந்த நட்சத்திரம் இருக்கு, எந்தெந்த ராசி எங்கெங்க இருக்கு, எது நகர்ந்துட்டு இருக்கு, எல்லாமே தெரியும். மொபைல்லே தெரியும். அப்படியே பூமிக்கு கீழ போயிடுச்சு. அப்ப நைட் டைம் பார்க்குறீங்களா? பூமிக்கு கீழ எவ்வளோ தூரத்தில அது வந்து மேற்குல போய் எவ்வளோ தூரத்தில சூரியன் உள்ளார போயிட்டுருக்கு. நைட்டு 12 மணிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நேரா உங்களுக்கு நேரா கீழ சூரியன் இருக்கிறது. எந்தெந்த நட்சத்திரம் எங்க நகர்ந்து போயிட்டுருக்கு. அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ வியாழன் எங்க இருக்கு? சனி எங்க இருக்கு? இது எல்லாமே நீங்க வந்து பார்க்க முடியும். 12 அந்த அந்த ராசி, நட்சத்திரங்கள் எல்லாமே வானத்தில பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அப்ளிகேஷன் இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து கூகுள் சேட்டலைட்ல போயிட்டு, நீங்க வந்து சேட்டலைட் வியூ வந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது வந்து பிரபஞ்சத்த நீங்க நுணுகி பார்க்க பார்க்க, அது எல்லாமே வந்து எத ஒண்ணு பார்க்குறோமோ, அதுவ நம்ம வடிவம் எடுக்கிறோம். இங்க வந்து இங்க காட்சிப்படுத்துறது எல்லாமே, அந்த காலத்துல அவங்க எப்படி பாருங்க காட்சிப்படுத்துறதுக்கு மான் கண்ணு, தேன் கண்ணுன்னு சொல்லி வச்சு திருமூலர் இது பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு அவங்களுக்கெல்லாம் புரிதல் கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த காலத்துக்கு ரொம்ப ஈஸி. இந்த காலத்துல இருக்கிறவங்கலாம் நம்ம எல்லாமே வந்து ரியலாவே பிளெஸ்டு. இந்த காலம் வந்து ரொம்ப வேகமான ஒரு காலம். ஆ இந்த காலத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி கால வேகங்கள் வந்து மிக நிதானமாக வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 15, 20 ஆண்டுகள வந்து நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, இதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்ப இந்த வேகத்துல போயிட்டு இருக்கும்போது, நம்மளால இந்த பிரபஞ்சத்த எல்லாம் நம்மளோட கற்பனை பண்ண விட்டுட்டு, காட்சியாவே பார்க்க முடியும். நம்ம உள்ளங்கையில வந்து இருக்கு. நீங்க மொபைல்ல சுத்தி சுத்தி பார்க்கலாம். அத பிரிச்சு பார்க்கலாம். அத ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பார்க்க பார்க்க நம்ம பிரபஞ்சத்தினோட வடிவம் எடுக்கும்போது, பிரபஞ்சத்தோட நமக்கு தொடர்பு ஏற்படும். அ இந்த தொடர்பு ஏற்படுத்தும்போது, இந்த திருமந்திரத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசா தேவைப்படாது. பஞ்சபூதங்கள் எப்படி உலகம் உருவானது அப்படிங்கிறது தான். ஆனா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு மகரிஷியோட இது வழியில நின்னு தான் சொல்றேன். அ வேதகணியோட குரூப்ல எந்த குரூப்ல இருந்தாலும் அமாவாசை, பௌர்ணமிக்கு உங்களுக்கு வந்து பஞ்சபூத நவகிரக தவம் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு அப்டின்னா, இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைகள்ல இருந்து நாம நம்மள பாதுகாத்துக்கணும் அப்டிங்கிறது. இந்த அமாவாசை, பௌர்ணமி அப்டிங்கிறது வந்து பிளாக் ஹோல் அப்டின்னு ஒண்ணு இப்ப தான் அறிவியல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சூரியனிலிருந்து கரும் பட்டைகள் வெளியேறுகிறது 2 புறமும். இந்த கரும் பட்டையிலிருந்து எப்பொழுது பூமியும், சூரியனும், நிலவும் ஒன்றாக வருகிறதோ, அப்பொழுது உங்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி வரும். அந்த காலகட்டங்கள்ல இப்ப அறிவியல் இதெல்லாம் எத் ஒத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். அங்கெல்லாம் ஒரு சர்வே பார்க்குறாங்க. அந்த நாள்ல வந்து அந்த அமாவாசை, பௌர்ணமியில அந்த அமாவாசைக்கு முன்னாடி அல்லது பௌர்ணமிக்கு நாளுக்கு முன்னாடி வரும்போது, அங்க இருக்கிறவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் ஹைப்பரா இருக்கு. அப்பதான் அறிவியல் வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமியில இதெல்லாம் கொஞ்சம் ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த கரும்பட்டையினுடைய வொர்க்க வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. ஸோ இது போல வந்து கிரகணங்கள் அமையும்போது, அந்த அமையும்போது அங்க ரியாக்ஷன் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். அப்பல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. வயித்துல சாப்பாடு தங்கக்கூடாது.
குழந்தைகள் கரு உருவாகக்கூடாது, குழந்தைகள் ஊனமாகும். ஈவன் வந்து ஒரு ஆட்டு பட்டியில ஆடு வந்து சனையா இருந்ததுன்னா, அந்த ஆட்டு பட்டியில சில இரும்புகள போட்டு வைப்பாங்க. அதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அந்த இரும்புகள் இழுத்துக்கிட்டும், அந்த கன்னுக்குட்டிங்கள வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஆடு, மாடெல்லாம் கன்னுக்குட்டி ஊனமா பெறக்கூடாது அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பெண்கள் வெளிய போகக்கூடாது. அந்த நேரத்தில வந்து வீட்டுக்கு போகக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. நீங்கலாம் சினிமா தியேட்டருக்கோ, வேற எங்கேயும் கூட்டமா இருக்கிற இடத்துக்கோ போகக்கூடாது. இன்னைக்கு அமாவாசை நாள் போகக்கூடாது. இன்னைக்கு கிரகணம் இருக்கு போகக்கூடாது. இன்னைக்கு பௌர்ணமி நாள் போகக்கூடாது. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க பாட்டிங்க. இன்னைக்கு யாராவது பாட்டிங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலன்னா, அந்த பாட்டிங்க நீங்களும் நம்மலாம் பாட்டி ஆகும்போது கண்டிப்பா அதெல்லாம் பண்ணணும். அதுக்காக தான் இன்னைக்கு சொல்றது. ஸோ அதிலிருந்து வந்து நம்மள வந்து அந்த இடத்துல இருந்து வீட்டுக்குள்ளார இருந்து அதிலிருந்து பாதுகாப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது அது. அதில இன்னொன்னு வந்து நம்ம எல்லா கோள்கள் இருந்தும், எல்லா நேரங்களிலும், எல்லா காந்த அலையிலிருந்தும் நம்மளால நம்ம ஒழுங்குபடுத்திக்கிறதுக்காக தான் அந்த பஞ்சபூத நவகிரகம். பஞ்சபூதங்களோட, அந்த நவகிரகங்களோட நம்மள நம்ம இணக்கப்படுத்திக்கணும். அதனோட வேவோட நம்ம ஒன்று கலப்பு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த தவத்தை வந்து நம்ம பார்க்க சொல்றது. அட்லீஸ்ட் அந்த தவத்த போட்டுட்டு அதில காதல் கேட்டுட்டு இருந்தா கூட, அது அதுவா வடிவம் எடுக்கும். ஸோ இப்ப என்னன்னா, நம்ம இந்த பிரபஞ்சம் ஒருத்தன் இந்த திருமூலர் இவங்க முன்னோர்கள் வந்து குடுத்திருக்கிறது, பிரபஞ்சத்தோட ஏன் நம்மள கனெக்ட் பண்றாங்க? இந்த பிரபஞ்சம் இல்லாம நாம இருக்கோமா? அப்படின்னா கிடையாது. பிரபஞ்சம் இல்லாமலாம் நாம கிடையாது. பிரபஞ்சத்துல ஒரு சின்ன பகுதி, ஒரு ஒரு டஸ்ட் மாரி கூட கிடையாது. அதனுடைய சைஸ நீங்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா, பூமியோட 19,00,000 மடங்கு பெருசு அப்படின்னா, சூரியன் அவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா, அப்ப சூரியன கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 19,00,000 மடங்கு அப்படின்ட்டு. 1 மடங்கு, 2 மடங்குன்னா கற்பனை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நமக்கு நம்ம பூமி நில உலகம் எவ்வளோ பெருசுங்கிறது நம்ம கற்பனைக்கு அடங்கல இன்னும். கற்பனையில வரல. நாம பூமி மேல தான் இருக்கோம். பூமி சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சுத்து வந்துருது. எங்க இருக்கிறோமோ, இதே நாளைக்கு 8 மணிக்கு திரும்ப இதே இடத்துல உட்காந்து நம்ம கவனிப்போம். விச் மீன்ஸ் அந்த சூரியன் போய் தலைகீழ சுத்திட்டு ஒரு சுத்து சுத்தி இங்க வந்துருது. இவ்வளவு வேகமா சுத்திட்டு வர இந்த பூமியில நம்ம சிதைஞ்சு போகல. அதிலேயே இருக்கோம். அப்படி சிறப்பா பாதுகாத்து அது வருது. இது இவ்வளவு பெருசு இருக்கு. இத கம்பேர் பண்ணும்போது சூரியன் 19,00,000 மடங்கு அப்படின்னா, இதோட கேலக்ஸி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த பிரபஞ்சத்துல நாம எங்க இருக்கோம்? அப்ப இவ்ளோ பெரிய ஒரு டஸ்ட் பார்ட்டிகிளா இருக்கிற நாம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அலசி ஆராயக்கூடிய அளவுக்கு மூளையும், கற்பனை சக்தியும் மனிதனுக்கு இறைநிலை கொடுத்திருக்கு. இந்த திருமந்திரமே அப்பேற்பட்டதுதான். இந்த திருமந்திரம் வந்து எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு, ஒட்டுமொத்த பிரபஞ்சம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி திருமூலர் காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. சிந்தனையில இந்த உலகத்த படைச்சு இறைவன், அதுல உயிரினங்களும் படைச்சு, அத வந்து நம்ம கற்பனைக்குள்ளார வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து விந்துநாதம் அப்படிங்கிற திருமந்திரத்த பார்த்தோம். விந்துநாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் மறந்து போயிருக்காதுன்னு நெனைக்கிறேன். நாதம் அப்படிங்கிறது வைப்ரேஷன். ஒரு அதிர்வு. இறைநிலை அசைந்த போது இறைநிலை அசைகின்ற போது ஏற்படுகின்ற அதிர்வை நாம நாதம்னு சொல்றோம். அதிலிருந்து உருவாகிறது தான் சப்தம். சத்தத்துல இருந்தா தன்மாத்திரைகள் உருவாகுது. எல்லா பஞ்ச தன்மாத்திரைகளும். அது ஒரு காந்த அலைகள். விந்து அப்படிங்கிறது ஒளி, வெளிச்சம். இந்த அதிர்வுல நாதமும், வெளிச்சம் உருவான அந்த இடம் தான் படைப்புக்கு முதல் பகுதி. அதுதான் அடுத்த திருமந்திரம். இது இங்க சொல்ல ஆரம்பிக்குது. உலகங்களை படைக்குது அந்த ஒளி, இந்த விந்து நாதமாகிய அந்த விந்து நாதம் எது அப்படின்னா சிவன் சக்தி அப்படிங்கிறது தான். சிவன் சக்திங்கிறது ஒண்ணும் கிடையாது. சிவன் அசையாம இருப்பது, சக்தி வந்து அசைவது அவ்வளவுதான். ஆதியின் அசைவே பரமாணு. பார்வதி அம்மா லாங்குவேஜ்ல சொன்ன குட்டி. சோ இந்த சிவன் சக்தி இது ரெண்டும் ஒளி இது இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த உலகங்கள் பல தொழில்களை புரிவதற்காக ஏன் தொழில் புரிவதற்காக இவன் படைக்கிறான், ஏன் இந்த படைப்பு உருவாகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளை வகுப்புல நம்ம சிவ தத்துவங்கள்ல பார்க்கலாம். இதுல வந்து இப்படி உருவாகிறதுக்காக அவங்க 2 பேருக்கு சேர்ந்து உருவான ஒரு 5 குழந்தைகள் தான் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது. அப்போ சிவன் சக்திக்கு உருவாகின அந்த குழந்தைகள் வந்து அதை படைக்கிறது யாரு அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிறவர் தான். படைப்பு கடவுளாக நம்ம பிரம்மன் பேர் வச்சிருக்கோம். ஆனா அப்படி ஒரு பிரம்மன் அப்படி இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கோம். பிரம்மனுக்கு எத்தனை தலை? ஏற்கனவே திருமந்திரத்திலே பார்த்திருக்கோம். ஆனா போன மாசம் பார்த்தது. பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 4 தலைங்க.
4 இருக்கான். 5 5 சார். 5 தலை 4 தலை. இங்கதான் கான்ட்ரவர்ஸ் ஆகுது. அதுக்கு ஒரு புராண கதையில இருந்து 5 தலைங்கய்யா. ஒரு தலைய கூட கட் பண்ணிட்டாங்கய்யா. ஏன் கட் பண்ணாங்க? அதாவது அவரு பொய் சொன்னாருன்ட்டு. பொய் சொன்னதுக்காக கட் பண்ணாங்க. ஆணவம் ஆணவங்கய்யா ஆணவம். ஆணவம். அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்கம்மா. பேருங்கம்மா? பிரேமா சம்பந்த். பிரேமம்மாவா? வாழ்க வளமுடன்ம்மா. ஸோ நம்ம கதை சொல்லி தான் அவர் ஆணவம் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அந்த தலையை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவர் படைக்கும்போது தான் தான் படைக்கிறங்க கர்வத்தில் இருந்ததுனால அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆணவம் கட் ஆனதுக்கு அப்புறம் இறைநிலையோட சக்தியோட ஏன்னா அந்த படைக்கப்படுகின்ற எல்லா உயிர்களுக்கும் வந்து அந்த ஆணவம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அப்படி ஒரு 5வது தலையை கட் பண்ணியும் கூட இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா படைப்புல எல்லா மனிதருக்கும் அந்த ஆணவம் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆணவம் தான் என்னை எப்படி சொல்லலாம், இத்தனை பேர் முன்னால எப்படி என்ன சொல்லலாம், இவ்வளவு பேர் முன்னால எப்படி அவமானப்படுத்தலாம், இப்படிதான் இருக்கு. சோ அந்த ஆணவம் அதிகமா தான் இருக்கு. அந்த பிரம்மனுக்கு படைப்பு கடவுளுக்கு வெட்டின தலையை வெட்டினதுக்கு பதிலா படைச்சவங்களோட தலையெல்லாம் வெட்டி இருந்திருக்கலாம். ஆணவம் இல்லாம இருந்திருக்கும். அந்த பிரம்மனோட படைப்பு கடவுள் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கிறோம். அதுல வந்து அந்த உயிர்களை காக்கும், அதாவது பிரம்மன், இங்க வந்து திருமால் காக்கிறவர், விஷ்ணு. 3 கடவுள்கள் இல்லையா? படைத்தல், காத்தல், அடித்தல் அப்படிங்கிறவங்க. இங்க உருத்திரன்னா ஒண்ணும் இல்ல. உருத்திரன்ல வேற ஒரு பேர் இல்ல. ருத்ரன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ருத்ரன் அப்படிங்கிறது யாரும் இல்ல, அது சிவபெருமான் தான். சிவனுக்கு தான் அந்த பேரு ருத்ரன் அப்படின்ட்டு. உயிர்களை வந்து மாயையால் மறைக்கும் மகேஸ்வரன், உயிர்களுக்கு அருளும் சதாசிவன் ஆகிய 5 அவங்க பெரியவர்கள் வந்து அவங்க தான் இதெல்லாம் படைச்சு இதுக்கு காரணமான அந்த சதாமூர்த்தியே 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரில் வீற்றிருப்பது உங்கள் அனைவருக்கும் அனைத்துமாகவும் அதிலிருந்து உயிர்கள் அனைத்துமாக இருக்கின்றான், எல்லாத்துலயும் எல்லாமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய தத்துவத்தை சொல்றாங்க. இப்ப யாருக்கும் வந்து இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதுல நோ டவுட். ஓரளவுக்கு எல்லாரும் எங்கேயோ ஒரு யோக தத்துவத்துல எங்கேயாவது ஒண்ணு படிச்சுட்டு வந்திருப்போம். பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். பஞ்சபூத தத்துவங்கள்ல 3 பூதங்கள் நல்ல தெளிவா தெரியும். என்னென்ன 3 பூதம்? நிலம், நீர், நெருப்பு. ஒண்ணு மாமியாரு, இன்னொன்னு புருஷன், இன்னொன்னு நாத்தனார். இப்படி வந்து ஒருத்தருக்கும் ஒரு 3 பூதங்கள் நல்லா தெரியும். பூதம் அப்படின்னா பெருசா இருக்கிறது அப்படிங்கிறது. இதுல நிலம், நீர், நெருப்பு அப்படிங்கிறத வந்து கண்களாலும் பார்த்து அதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். 4வது பூதமாகிய காத்தை நம்ம உணர்றோம், ஆனா பார்த்தது இல்லை. காற்று யாராவது பார்த்திருக்கோமா? யாரும் பார்க்கல. காற்றே பார்க்காத போது விண் எப்படி பார்த்திருப்பீங்க? பார்க்கல. சொல்றோம் 5வது பஞ்சபூதமாகிய விண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறியாமைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஏன் சிவ தத்துவங்கள் ஆழமா புரியல அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களே இன்னும் முழுசா தெரியல. பஞ்சபூதங்கள்ல 5 தத்துவங்கள் தெரியாமல் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இன்னும் பல தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஆனா இன்னைக்கு இந்த வகுப்புக்கு பிறகு பஞ்சபூதங்கள்ல சில பேர் ஏற்கனவே வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு போர் அடிக்கும், இருந்தாலும் வேற வழி இல்லை. பஞ்சபூதங்களை பத்தி சரியா தெரியாத ஒருத்தர் இந்த வகுப்புல இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இது அடுத்த திருமந்திரம் சொல்லுது. புண்ணிய நந்தி பொருந்தி உலகெங்கும் தன்னிய மானை வளர்த்திடும் சத்தியம் கண்ணியல்பாக கலவி முழுதுமாய் மண்ணியல்பாக மலர்ந்தது பூவிலே. ஸோ இதுல இந்த பஞ்சபூதங்கள்ல
நிலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபூதங்கள்ல வந்து நிலம் அப்படிங்கிறது கெட்டியா இருக்கக்கூடியது. நோ டவுட், கெட்டியா இருக்கு. அது மேலதான் உட்கார்ந்துருக்கிறோம். பூமி அப்படிங்கிற உலகம் உருண்டை அப்படிங்கறத மட்டும் இல்ல, இந்த இதெல்லாம் கெட்டி பொருள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கோ அது எல்லாமே தான். ஆனா பூமி அப்படிங்கறத ஒண்ணு வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க ஒரு 2 கையில சேர்த்து கையில மண்ணு அள்ளனா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதே கையில தண்ணியை ஊத்துனா அந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் என்ன வித்தியாசம் நடக்கும்? மண்ணை கையில வச்சா மண்ணு உங்க கையில இருக்கும். அதே மண்ணுக்கு பதில் தண்ணியை ஊத்துனா மண்ணோட அளவுக்கு வால்யூம் உங்களால நிரப்ப முடியாது. மண்ணை 2 கைக்கு மேல கோபுரம் கட்டுற மாதிரி மண்ணை கூரை குவிச்சு வச்சிடலாம். தண்ணி அமைச்சு குமிச்சு வைக்க முடியாது. நீங்க ஒரு வாட்டர் கேன்லயே குடுவையிலே தண்ணி அழுத்தி அழுத்திலாம் பிடிச்சிட்டு வர முடியாது. மண்ணை வேணா அழுத்தி அழுத்தி பிடிக்கலாம், தண்ணி பிடிக்க முடியாது. அப்ப தண்ணியோட அளவு வால்யூம் குறையும். அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி அப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் கையை அழுத்தமா பிடிச்சிருந்தாலும் தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அப்ப அதனுடைய தன்மை புரிதான். ஒரு நிலத்துக்கும் நீருக்கும் தண்ணி எப்படி இருக்கு அப்படின்ட்டு, நிலமை விட தண்ணி வந்து லேசானது. இப்போ பூமி உலக உருண்டை இருக்கு. அந்த உலகத்தை விட மேல் பரப்புல தண்ணி நிரப்பி இருக்கு, உள்ளாரையும் ஊடுருவி இருக்கு. அப்ப ஒண்ணுல ஒண்ணு ஊடுருவக்கூடியது, ஆனா கடினத்தன்மையில வேறுபடுது. அது திடமான பொருளா இருக்கு நிலம், நீர் திரவ பொருளா இருக்கு. இந்த திடமான பொருள் திரவ பொருள் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டை விட லேசானது நெருப்பு. பூமியை விட லேசானது தண்ணி, தண்ணியை விட லேசானது நெருப்பு. இந்த நெருப்ப நீங்க தண்ணிய கையில அள்ளுற மாதிரியே நெருப்பும் கையில அள்ளலாம். ஒருவேளை சுடாத ஏதாவது ஒரு பாதுகாப்பு உரையை போட்டுக்கிட்டு நெருப்பு அந்த ஜுவாலை மஞ்சள் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்கே, மஞ்சளும் சிகப்பும் கலந்த நெருப்பு, அதை நீங்க கையில அள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நொடியில கையில அள்ளின உடனே அது மறைஞ்சு போயிடும். நீங்க கையில அப்படி எடுத்தீங்கன்னா அந்த நெருப்பு காணாம போயிடும். அவ்வளவு லேசானது. பூமியை விட்டு மேல் பரப்புல வந்து நிக்கிற வரைக்கும் வர்றது தண்ணி. அதை விட மேல் நோக்கி வேகமாக ஓடக்கூடியது நெருப்பு. கையில அள்ளினீங்கன்னா பறந்து ஓடிடும், காணாம போயிடும். அந்த அளவுக்கு லேசானது நெருப்பு. பூமியை விட்டு விலகிட்டே இருக்கு. லேசாக லேசாக பூமியை விட்டு விலகி போயிட்டே இருக்கு. நெருப்பு எதை நோக்கி எரியும்? வானத்தை நோக்கி எரியுமா, பூமியை நோக்கி எரியுமா? மேல் நோக்கி எரியும். மேல் நோக்கி எரியும். அப்பா சூப்பர், அவ்வளவுதான். சோ அப்ப அடுப்பு கிடுப்புலாம் பார்த்துருக்குறோம். கிச்சன்ல போற பழக்கம் இருக்கு, அடுப்பு நெறியெல்லாம் தெரியுது. இப்ப அது மேல் நோக்கி எரியுது. அதை விட லேசானது காத்து. பூமியை விட இப்ப நெருப்பு ஒரு 5 அடி உயரம், 10 அடி உயரம், எவ்வளவு ஜுவாலை எவ்வளவு நெருப்பு திணிவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட உயரம் அமையும். அதே போல இந்த காத்து அதை விட லேசானது. நெருப்பாவது நீங்க கண்ணுல பார்க்கலாம், காத்து அந்த கண்ணுல கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த காத்து வீசுறத வச்சு, நம்ம சுவாசிக்கிறத வச்சு, அதனுடைய இயங்கும் தன்மையை வச்சு அது நம்ம மேல ஸ்பரிசத்தை உருவாக்குறதுனால அந்த காத்தை நம்மளால உணர முடியுது. தோல் என்ற கருவியை துணை கொண்டு அந்த காத்தை நம்ம உணர்றோம். அந்த காத்து பூமியை விட்டு ஒரு 10 மைல் தூரத்துக்கு வந்து அடர்த்தியாகவும், அதுக்கு மேல அந்த காத்து லேசாகவும், அதுக்கு மேல இன்னும் லேசாகி கடைசியில் அந்த காத்து மண்டலம் கரைஞ்சே போயிடும். அதுக்கப்புறம் காத்தே இருக்காது. அப்ப பூமியை விட்டு அதனுடைய வட்டத்து பாதையில அது பூமி, நிலம், நெருப்பு, காற்று இப்படி வருது. இது வரைக்கும் நமக்கு ஈஸியா புரிதல் இருக்கு. இதுல கையில ஓட்டையில ஒழுகாத அளவுக்கு மண்ணினுடைய தன்மை இருக்கு. கையில தண்ணி எடுத்து வச்சா அதுல ஒழுகுற அளவுக்கு தண்ணியின் தன்மை இருக்கு. கையில எடுத்தா நெருப்பு கரைஞ்சு போற அளவுக்கு நெருப்பின் தன்மை இருக்கு. காத்தோ கையில பிடிக்க முடியாது. ஆனா காத்து ஓட்டை இருந்தா அது வழியே பின்னாடி போகும். உங்க கை விரல் சந்துல ஓட்டை இருந்தா அது வழியே பின்னாடி புகுந்து வெளியே போகும். உள்ளங்கையில காத்து பட்டுச்சுன்னா அது பின்னாடி பெனட்ரேட் ஆகி போக முடியாது, திரும்பி போகும். அந்த காத்து பட்டு திரும்பிடும். இந்த 4 தத்துவங்களும் ஓரளவுக்கு எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஒன்னோட ஒண்ணு அது லேசா இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அதுல 5வது தத்துவமாகிய இந்த
ஆகாசம்னு சொல்றமே, வான், வானம், ஆகாயம், இது எப்படி இருக்கும்? இதனுடைய தன்மை என்ன? இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. வாட்டர் கேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்போ எதுவும் தெரியாது, கிட்டத்தட்ட நான் மட்டும் தெரியும் நம்புறேன். என் கையில் ஒரு வாட்டர் கேன் இருக்கு, அதுல பாதி வாட்டர் இருக்கு, பாதி ஏர் இருக்கு, பாதி தண்ணி இருக்கு, பாதி காத்து இருக்கு. இந்த பாதி தண்ணி வெளியே எடுத்துட்டேன்னா இந்த வாட்டர் கேன்ல என்ன இருக்கும்? கேள்விக்கு பதில் சொல்லணும். வெட்ட வெளிங்கய்யா. என்ன இருக்கும்? காற்று காற்று இருக்குங்க ஐயா. காற்று இருக்கும். வெரி குட், இதான் சரியான ஆன்சர். தண்ணி வெளியே எடுத்துட்டேன்னா, இந்த வாட்டர் கேன்ல தண்ணியை நான் வெளியே எடுத்துட்டேன்னா இந்த இந்த பாட்டில் முழுவதும் காத்து நிரம்பி இருக்கும். கற்பனை இல்ல, புத்தி அளவுல, சிந்தனை அளவுல உள்ளார இருக்கிற காத்தை நான் வெளியே எடுத்துட்டா இந்த பாட்டில்ல என்ன இருக்கும்? காலி. ம், எம்டி எம்டி பிளேஸ். எம்டி பிளேஸ். இங்கதான் நம்ம தத்துவங்கள்ல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம். இதனாலதான் நமக்கு 5வது தத்துவங்களை புரிஞ்சுக்க முடியல. இப்போ தண்ணீருக்கு இந்த லேயர், இந்த பாட்டிலோட சர்ஃபேஸை விட்டு வெளியே வர முடியல, காத்தாலையும் அதே போல வர முடியல. ஏன்னா இந்த காத்துக்கு மூடியை திறந்து விட்டு அந்த காத்து வெளியே போயிடும், திரும்ப உள்ளார போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த 4 தத்துவங்களை தாண்டி ஆகாசம்னு ஒண்ணு சொல்றமே, விண் அப்படின்னு ஒண்ணு சொல்றமே, அது இந்த நீரை விட காத்தை விட லேசானது. அதுக்கு இந்த மாதிரி பாட்டில்லாம் ஒரு தடையே கிடையாது. இந்த பக்கம் புகுந்து பாட்டிலுக்குள்ளார போகும், பாட்டிலுக்கு அந்த பக்கம் புகுந்து வெளியே போய்கிட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, பாட்டில் இருந்து தண்ணியும் காத்தும் வெளியே எடுத்துட்டா பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கும்? ஆகாஷ சக்திங்கய்யா. அப்பா, வெரி குட், சூப்பர். பார்வதி அம்மாவுக்கு ஒரு கிளாப். சோ பாட்டில் நிறைய, விண் என்பது நிரம்பி இருக்கும். இந்த விண் என்றது ஒரு காற்றை துகளாக கற்பனை பண்ணிக்கோங்க. நிறைய காற்று துகள் சேர்ந்ததா காற்று உருவாயிருக்கு, நிறைய நீர் துகள் சேர்ந்ததா நீர் உருவாயிருக்கு. காத்துக்கும் வாயுக்கும் வித்தியாசம் தெரியும் தானே? ஒரு குக்கர்ல தண்ணி வச்சு சூடு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குக்கர்ல அரிசி வச்சு சோறாக்குறோம் இல்லையா, அப்ப விசில் வருது. ஏன் விசில் வருது? இந்த காற்றினுடைய உள்ள இருக்க அந்த காற்றின் அழுத்தத்தினாலதான், ப்ரெஷர்னால அந்த விசில் வருது. ஓகே, இப்ப குக்கர்ல அந்த ப்ரெஷர் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அழுத்தம். அதான் அழுத்தம், வெப்பம், சூடு. அடுப்புல வச்சு சூடு பண்றதுனால ப்ரெஷர் உருவாகுதான். என்ன சூடு பண்ணும்போது என்ன மாற்றம் நடந்து அங்க ப்ரெஷர் உருவாகும்? அந்த உள்ள இருக்குது ஆவியாகி கரெக்ட். ஒரு திரவமானது வாயுவா மாறுது, ஆவியா மாறுது. ஒரு லிக்யூடா இருக்கிறது ஒரு கேஸா மாறும் போது பிரஷர் உருவாகுது. ஏன் பிரஷர் உருவாகணும்? எப்பவுமே சுத்த அந்த வெளியின் தன்மை அழுத்தம். உங்க மனசாட்சி ஒத்துக்காது அந்த பதில் சொல்றதுக்கு. மூடி போட்டிருக்கிறதுனாலதான் சார் அந்த பிரஷர். ஓப்பனா இருந்தா பிரஷர் இருக்காது. சோ மூடி போட்டிருக்கனாலதான் பிரஷர் வருது அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா அந்த அழுத்தம் ஏன் உருவாகுது அப்படின்னா, தண்ணியினுடைய அளவு 1 லிட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது லிக்யூடா இருக்கும்போது அதுக்கு 1 லிட்டர் ஸ்பேஸ் வால்யூம் போதும். அதுவே அது கேஸ் ஸ்டேட்டா மாறணும், அது வாயுவா மாறணும்னா 1 லிட்டர் வாட்டர் வால்யூம் இருக்கிறதுக்கு 60 லிட்டர் குக்கர்ல வச்சு நீங்க 1 லிட்டர் தண்ணியை நீங்க கேஸா பண்ணீங்கன்னா மூடி போட்டிருந்தாலும் விசில் வராது. ஏன்னா அந்த அந்த ஸ்பேஸ் அதுவே ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ அவ்வளவு இடம் தேவைப்படுது. அப்போ ஒரு காற்று மாலிக்குல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல தான் தண்ணி இருக்கு. இப்ப அந்த காற்று மாலிக்குள் கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இருக்கிறதுனால அந்த வாட்டர் பாட்டில்ல தங்கி நிக்குது.
ஆனா இதை விட லேசானது விண் என்ற துகள். அது விண் என்ற துகளா வச்சுக்கோங்க, கற்பனைக்கு வச்சுக்கோங்க. அது ஒரு விண் என்ற துகள் ஒரு பாட்டில்ல புகுந்து அந்த பக்கம் போயிடும். அது பாட்டில்ல மட்டும் இல்லை, ஒரு செவுத்துலயும் புகுந்து போய்கிட்டே இருக்கும். செவுத்துல மட்டும் கிடையாது, ஒரு விண் என்ற துகள் நேர வானத்துல இருந்து வந்து பூமி மேல பட்டுச்சுன்னா பூமியோட அடுத்த பக்கம் புகுந்து போய்கிட்டே இருக்கும். கீழ்ப்பக்கமா இருந்து புகுந்த ஒரு விண் துகள் பூமியினுடைய மேல் பக்கம் வந்து மேல் பக்கமா போயிட்டு இருக்கும். அப்படி ஒவ்வொரு சனப்பொழுதும் ஒவ்வொரு நொடி விண் துகள்கள் பூமியிலிருந்து மேல் பக்கமா அது வந்து அடுத்த பக்கம் பூமியினுடைய எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகுது. அது நேரலையில போய்கிட்டே இருக்கு. அப்படி போகும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? அந்த பக்கம் புகுந்த விண் துகள் பூமியினுடைய இந்த பக்கம் வந்து மேல போகும்போது கிரீன் கலர்ல போச்சாம். அப்படி கிரீன் கலர்ல போனா தாவரம் உருவானது. ஒவ்வொரு பயிர் முளைப்பதற்கும் அந்த விண் என்ற துகள் தான் காரணம். விண் என்ற துகள் பூமியை பொளந்துகிட்டு அந்த விதை வந்து முளைச்சு வெளியே வரும். விண் என்ற சக்தி இல்லாம வர முடியாது. ஒரு ஆலமரத்தினுடைய விழுது அது போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். அதை நீங்க பிடிச்சி அப்படி நகத்துல கசிஞ்சு வாயில கடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அது எப்படி பூமியை குடைஞ்சிட்டு உள்ளார போகுது? விண் என்ற சக்தி காந்தத்தை துணை கொண்டு அது வந்து அந்த பூமிக்குள்ள குடைஞ்சிட்டு உள்ளார போகுது. அப்ப இந்த விண் என்ற துகள் எப்படி இசைது? வான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து இன்னைக்கு எல்லா தத்துவங்களும் 5 பஞ்சபூத தத்துவங்களை வந்து 4 ஈஸியா புரிஞ்சிடும். 5வது தத்துவங்கள் புரியாம திருமந்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஆகாஷ் என்பது எப்படி இருக்கு? வான் என்பது என்ன? உண்மையிலேயே வானம் என்பது என்ன அப்படிங்கறத இந்த பஞ்சபூதங்கள்ல காற்று மண்டலங்கள் இருக்கு, அதை தாண்டி மேல இருக்கு பாருங்க. காற்று முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அது விண்ணு. சரி, அங்கதான் இருக்குமா விண்? இங்க இருக்காதா? ஒண்ணுல இருந்து திருப்பி ரிவர்ஸ்ல வரணும். அந்த விண் என்ற தத்துவம் காற்று மண்டலத்துல வரைக்கும் விண்ணும் காத்தும் கலந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வெப்பத்தோட கலந்து காற்று விண்ணு இது 3 கலந்து இருக்கும். அப்படியே பூமியோட நிலப்பரப்புல போய் ஓட்டினீங்கன்னா தண்ணியோட கலந்து 4 இருக்கும். பூமியோட உள்ளார போனீங்கன்னா 5 இருக்கும். பூமிக்குள்ளாரையும் 5 இருக்கும், பூமிக்கு வெளியும் 5 இருக்கும். இதுதான் மேல் உலகம் கீழ் உலகம்னு சொல்லுவாங்க. 7 உலகங்கள், மேலக்கு 7 உலகம், கீழே 7 உலகம். அதெல்லாம் கற்பனைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மள அறிவியல் பூர்வமா யோசிக்கலாம். 5 பஞ்சபூதங்கள், 5வது தத்துவம் புரிஞ்சிருச்சு. இந்த 5வது பூதமாகி ஆகாசுக்கு தடை ஏதும் கிடையாது. அதுக்கு விண் என்று பெயர் வைக்கிறோம், வான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிற திருமூலர் அப்படிதான் கொடுத்திருக்காரு. நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம். இந்த வான் என்ற வானம் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்ல போனா கிராஸ் ஸ்தூலமானது, நம்மளோட மனித அறிவுக்கு ஸ்தூலமானது. அப்ப சூக்ஷ்மமானது எப்படி இருக்கும்? இப்ப இவ்வளவு நாள் நிலம் ஸ்தூலமானது, தண்ணீர் ஸ்தூலமானது, காற்று கொஞ்சம் ஸ்தூலமானது, கொஞ்சம் சூக்ஷ்மமானது, இது வரைக்கும் நமக்கு தெரியும். விண்ணுங்கிறதே சூக்ஷ்மமானது நினைச்சிட்டு இருக்கோம், அதுவே ஸ்தூலமானதுதான். இன்னும் அதை விட ஆழமா போய் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அது என்ன அப்படின்னம்னா, அந்த விண் ஆகாசுன்னு சொன்னமே, அதை இப்ப வாட்டர் பாட்டில இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண போறோம். நம்ம எதை பெருசு பண்ண போறோம்னா, உங்க ரூம், நீங்க உட்காந்துருக்கிற ரூம், நீங்க உட்காந்துருக்கிற ரூம்ல இருந்து எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டா உங்க ரூம் உள்ளார என்ன இருக்கும்? காத்து இருக்கும். காத்தையும் கம்ப்ளீட்டா கற்பனையில ரிமூவ் பண்ணிட்டோம். ரூமுக்குள்ளார என்ன இருக்கும்? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். விண் இருக்குங்கய்யா, ஆகாஷ் விண் நிரம்பி இருக்கும். அப்பாடா, இது ஒண்ணு போதும். இந்த விண் என்பது நிரம்பி இருக்கும். விண் என்ற துகள் ரொம்ப சிறிய துகளா இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப வேகமாக சுழலக்கூடிய ஒரு துகளாக இருக்கு. இதனுடைய பருமன், இதனுடைய காலம், இதனுடைய வேகம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நுண்ணியமா இருக்கும். இதனுடைய வால்யூம் ரொம்ப சின்னது, பருமன் சின்னது, அதனால வேகம் அதிகம். அப்ப இந்த விண் என்ற துகள் சுழலும் போது இது வான் அப்படின்னு சொல்றோம். இந்த விண் என்ற துகள் சுழலும் போது எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு விசை உருவாகும். அந்த விசைக்கு காந்தம் என்று பெயர். இந்த காந்தத்துக்கு 2 எல்லை உண்டு. ஒரு எல்லை தள்ளி பிடிக்கும், ஒரு எல்லை வந்து
ஈர்த்து பிடிக்கும். இதுதான் காந்தத்தினுடைய தன்மை. இந்த காந்தம் என்ற தன்மை ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கற்பனைக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். நம்ம உடல்கள் வந்து அனைத்தும் செல்களால் ஆனது. அனிமல் செல் படிச்சிருப்போம். ஒவ்வொரு செல்லும் என்ன ஃபெவிக்விக், என்ன பிராண்ட் ஃபெவிக்விக் வாங்கி போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. ஒரு செல் இன்னொரு செல்லோட ஃபெவிக்விக் ஒட்டியிருக்காங்களா, ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்காங்களா? சரிமா இருக்காது. அதாவது செல் வந்து மின்களின் தொகுப்பு செல்லு. செல் எப்படி இருக்குதுன்னா இந்த காந்தத்தால் இணைஞ்சிருக்கு. இப்ப முட்டைக்கூடையில முட்டை அடிக்கிருப்பாங்க தானே? முட்டைக்கூடையில முட்டை அடிக்கிருப்பாங்க தானே? ஆமா. அந்த முட்டைக்கெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறது, ஒன்னொன்னு பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கும் ஆதாரம் எது? அந்த இதுதான் அந்த மின்சக்தி தான். முட்டைக்கூடையில இருக்கிற அட்டை தான் அதுக்கு ஆதாரம். அது போல நம்மளுடைய செல் ஒவ்வொன்றுத்துக்கும் செல் வால் இருக்கு, செல் சுவர் இருக்கு. ஆனா அது மாதிரி ஒட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஸ்கின் நம்ம இழுத்து பார்த்தோம்னா இப்படி ஒட்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே, எப்படி இவ்வளவு ஒட்டி இருக்கு? அந்த காந்தம் தான். இதுக்கு நடுவுல அந்த காந்தம் தான் இருக்கு. அந்த காந்தத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்? அப்ப அந்த காந்தமே ஒரு செல்லுக்கு நடுவுல நின்று அந்த காந்தம் இருக்குன்னா செல்லே கண்ணுக்கு தெரியாது, செல்லோட வால் அதுவும் கண்ணுக்கு தெரியாது. ரெண்டு செல்லுக்கு நடுவுல இந்த காந்தம் நின்று இதை ரெண்டு இழுத்து பிடிக்கிறதும் தள்ளி பிடிக்கிறதும். இழுத்து பிடிக்கிறதுலயும் ஒரு செல்லு இன்னொரு செல்லு சேர்ந்து இழுத்தா என்ன ஆகும்? செல்லோட அழுத்தி செல்லு ரவுண்டா முட்டையா இருக்காது, தட்டையாயிரும் இல்லையா? அப்ப செல்லு முட்டையா இருக்கணும், அது தட்டையாக கூடாத அளவுக்கு தள்ளி பிடிக்கணும். அந்த செல்லு ஒன்னோட ஒண்ணு விலகி போயிடக்கூடாது, ஈர்த்து பிடிக்கணும். இதுதான் அந்த விண்ணிலிருந்து வெளியேறுகின்ற காந்தத்தினுடைய செயல். இந்த விண் என்பது உடலுக்கு, இப்ப நீங்க ரூமுக்குள்ளார காத்தை நீக்கிட்டா வெளியே வந்து ஆகாஷ் விண்ணுங்கிறது ரூமுக்குள்ள நிரம்பி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே ஆகாஷ் நம்ம உடம்புக்குள்ளாரையும் இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. இந்த ரூம் ஃபுல்லா அது நிரம்பி இருக்கு, உடம்பு ஃபுல்லாவும் நிரம்பி இருக்கு. இந்த உடம்புக்குள்ளார நிரம்பி இருக்கும்போது அதை உயிர்னு சொல்றோம், வெளியே இருக்கும்போது ஆகாஷ்ன்னு சொல்றோம். வெளியே இருக்கிற ஒவ்வொரு துகள்ல இருந்து வெளியேறுகின்ற காந்தத்தை வான்காந்தம்னு சொல்றோம். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்துகள்ல இருந்து வெளியேறுகின்ற காந்தத்தை ஜீவகாந்தம்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்தம் உடல் செல்கள் வழியாக ஓடி இது புலன்களோட தொடர்பு கொள்ளும் போது அதை மனம் என்று சொல்கின்றோம். புலன்களை துண்டித்து விட்டு மூளைக்கும் கருமையத்துக்கும் நடுவில் அது வேலை செய்யும் போது அது புத்தின்னு சொல்றோம். இந்த மூளை செல்கள்ல இருந்து அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் கொண்டு போய் உள்ளார சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த கருமையம்னு சொல்றோம். இதெல்லாம் உணர்கின்ற உணர்வன் யாரு அப்படின்னா நானுங்கிற அகங்காரம் உணருது. அந்த சேர்த்து வைக்கிற இடத்துக்கு சித்தம்னு பேரு. இதெல்லாம் அந்த கரணம்னு சொல்றோம். இதெல்லாம் காந்த சக்தியில உண்டு. அடுத்து வரக்கூடிய திருமந்திரம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்க போகுது. இந்த பிரபஞ்சம் எப்பேற்பட்டது, இந்த உலகம் எப்பேற்பட்டது, இந்த உடல் எப்பேற்பட்டது, உடற்கூறு தத்துவங்கள் என்ன, இந்த பிரபஞ்ச தத்துவங்கள் என்ன, இதெல்லாம் நீட்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இது. புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி. புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர். புவனம் படைப்பானும் பூமி இசை யாயின் பூமி இசை யானாய் புவனம் படைப்பான் புண்ணியன் தானே. இந்த உலகம் உருவானத்துக்கு சிவன் சக்தியை அடிப்படையாக கொண்டு இறைநிலையும் அந்த அசைகின்ற சக்தியும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளவு நேரம் பார்த்தமே அந்த விண் என்ற துகள், அது சுழலும் போது வெளியேறுகின்ற காந்தம், இது எப்படி உருவாச்சு? இந்த விண் என்ற துகள் சுழலுவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், அதற்கு ஏதோ ஒரு அழுத்தம் உருவாயிருக்கணும். எப்ப ஒரு துகள் சுழல ஆரம்பிக்கும்?
இப்போ உங்கள நல்ல கூட்டத்துல நெரிச்சல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பக்கமும் அழுத்துறாங்க. ஏதா ஒரு பக்கம் சுத்தி, சுத்தி, சுத்தி அப்படி பிதுங்கிட்டு வெளிய வந்துருவீங்க. அந்த கூட்டத்துல இருந்து. எப்படியாவது அதுலருந்து எஸ்கேப் ஆகி வெளிய போகணும். இந்த மாரி ஒவ்வொரு துகளும் எல்லா பக்கமும் சூழ்ந்து அழுத்தும்போது, அது சுழல ஆரம்பிக்குது. அதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, அது மிக வேகமாக சுழலக்கூடியது. இது உருவாகுறதுக்கு அந்த அழுத்தம் கொடுக்குது பாருங்க. அந்த அழுத்தம் தான் சக்தி அப்படிங்கிறது. இந்த அழுத்தம் உருவாகுறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். இந்த ஆதாரத்த இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அடுத்த ஸ்டெப் போகலாம். நம்மளுடைய ரூம்ல காத்த நீக்கிட்டோம். விண்ணு நிறைஞ்சிருக்குங்கிற ஒரு தத்துவத்த இன்னைக்கு புதுசா அறிவுக்கு குடுத்துட்டோம். இப்ப கற்பனையில காத்த ரிமூவ் பண்ண மாதிரி, அந்த விண்ணையும், விண்ணிலிருந்து வெளியேறுகின்ற காந்தத்தையும் இந்த ரூம்ல இருந்து கற்பனையில ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரூம்ல என்ன இருக்கும்? ஸ்பேஸ் சுத்தவெளி தான் இருக்கும். ஆமாடி. அந்த சுத்தவெளிக்கு பேரு தான் சிவம்னு பேரு. அவ்வளவுதான். இப்ப சிவம் எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல தான். எல்லா இடத்துலயும் இருக்கு. ரூமுக்குள்ளார இருக்கு இல்லையா? உங்க ரூமுக்குள்ளார சிவம் நிரம்பி இருக்கு. இப்ப சிவம் உங்களுக்குள்ளார இருக்கா? இல்லையா? இருக்கும். சிவத்துக்குள்ளார நீங்க இருக்கீங்களா? இல்லையா? இருக்குங்க. சிவன் நமக்குள்ளாரையும், சிவனுக்குள்ள நாமும் ஒன்று கலந்து இருக்கிறோமா? இல்லையா? ஆமாங்க. இவ்வளவுதாம்மா தத்துவம். சூப்பர். இதுக்கு மேல சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த திருமந்திரங்கள் ஒண்ணும் இல்ல. அவன் புவனம் படைப்பான் புண்ணியன் தானே. எங்க போய் படைக்க போறான் புவனம்? உலகமானது எப்பேற்பட்டது? கொஞ்சம் கற்பனை இல்ல, கொஞ்சம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரோட புத்திக்கு தகுந்த மாதிரியும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுக்கு தகுந்த அந்த பதிவுக்கு தகுந்த மாதிரியும் கற்பனைக்கு வளர ஆரம்பிக்கும். புவனம் முழுவதும் இறைவன் நிறைஞ்சிருக்கிறான். இப்ப வீடுங்கிறது கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. உங்களுடைய ரூம் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் கற்பனைக்கு அப்படி விரிங்க. இந்த உலகம் முழுவதும் இறைவன் நிறைஞ்சிருப்பானா? நிறைஞ்சிருக்க மாட்டானா? நிறைஞ்சுதாங்க இருக்கும். அந்த இறைவனுக்குள்ளாரதான் இந்த உலகம் மெர்ஜா இருக்கா? இல்லையா? அப்போ உலகத்துக்குள்ளார இறைவனும், இறைவனுக்குள்ள உலகமும் இருக்கு. இப்ப எதை நீங்க எப்படி பிரிக்கிறது? யார பிரிக்கிறது? ம். ஒரே உயிர் துகள் எல்லா இடத்துலயும் மூவ் ஆகுது. உடம்புக்குள்ளார போகும்போது அது உயிரா வெளிய போகுது. விண் விண் என்ற 5வது பஞ்சபூதமானது வெளிய இருந்து உடம்புக்குள்ளார வருது, உயிரா மாறுது, திருப்பி வெளிய விண்ண மாறிக்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த நேரத்த கால்குலேட் பண்ண முடியாது. கற்பனை பண்ண முடியாது. அவ்வளவு வேகத்துல விண் துகள் உள்ளார வரதும், வெளிய வரதும் போயிட்டு இருக்கு. சில பேர் நாம பிராக்டிஸ் கொடுக்கும்போது பிரபஞ்ச ஆற்றல் உள் நிரம்பி உடல் முழுவதும் நிரம்பட்டும், உடல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம்லாம் சீராகி உடல்ல பிரபஞ்ச ஆற்றல் பெருகி உடல் ஆரோக்கியம் பெறட்டும் இப்படின்லாம் நம்ம சொல்றோம். எங்க பிரிஞ்சிருந்தீங்க நிரம்புறதுக்கு? எங்க பிரபஞ்ச ஆற்றல் இருந்து நீங்க விலகி இருந்தீங்க? பிரபஞ்ச ஆற்றல் எந்நேரமும் உள்ளார நிரம்பி இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கலந்து இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய படைப்பை இப்படி வார்த்தைகளால சொல்ற அளவுக்கு, அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த சிவபெருமான் படைச்சு வச்சிருக்கான். அதே இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த வெற்றி இடமாகி அந்த சிவம், அதுக்குள்ளார இந்த விண் என்ற துகள், அதுக்குள்ள எல்லா உயிர்களும் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் இதையெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? இது எல்லா உயிருக்கும் கற்பனை பண்ணியிருக்க முடியாது. ஆனா நமக்கு முடியும். அப்ப நம்மளுடைய படைப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யார் மீது கருணை அதிகம்? இந்த படைப்புகள் எல்லாம் படைச்சது எதுக்கு? இந்த படைப்புகள் எல்லாம் படைச்சது எதுக்குன்னா, நாம இப்படி எல்லாம் உணர்றதுக்காக தான். இததான் அந்த திருமந்திரம் முன்னாடி சொல்லுது. இந்த திருமந்திரத்துல அனைத்தையும் படைப்பதற்கு காரணமான சதாசிவமூர்த்தி. எதுக்காக இதெல்லாம் படைக்கணும்?
இவ்வளோ படைப்பும் எதுக்காக படைச்சிட்டு வரணும்? எதுக்கு பிரம்மன், எதுக்கு ருத்ரன், எதுக்காக இவங்க எல்லாம், எதுக்கு 5 தலை அவங்களுக்கு எல்லாம்? எல்லாமே நாம இறைநிலை உணர்றதுக்காக தான். இங்க இருக்கக்கூடிய திருமந்திரங்கள் எல்லாமே வந்து இந்த படைப்பை பத்தி சொல்லக்கூடியதுதான். படைப்புகளை பத்தி பேசாத தத்துவங்கள் கிடையாது. அப்படி பேசின அது தத்துவங்கள் கிடையாது. உலக படைப்பு என்ன அப்படிங்கறத பேசாம, இந்த உலகத்துல இருந்து நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பேசலன்னா அது தத்துவம்னு சொல்ல முடியாது. தத்துவங்கள் சொன்னாலே தர்சனம்னு பேரு. தர்சனம் அப்படின்னா உண்மை, உண்மை பொருள் என்ன இருக்கோ அது. ஆனா வேதாந்தம் அதுக்கும் மேல போயிடும். நீங்க எது எல்லாம் இங்க உண்மைன்னு பாக்குறீங்களோ அது எல்லாம் மாயை. அது திருமந்திரத்திலையும் வரும். அதுதான் சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்னு படிக்க போறோம். சோ இது ஒரு லெவல். முதல்ல எப்படி நீர் அப்படியே ஒண்ணு ஒண்ணா பிடிச்சுக்கிட்டே போகணும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆகாஷ் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு மேல அடுத்தடுத்த தத்துவங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டே போகணும். அப்படி போக போக தான் உங்களுக்கு அதனுடைய ஆழம் புரிய ஆரம்பிக்கும். மறைபொருள் விளக்கம். நாம எதை பெற வேண்டும் என்றால், எது எல்லாம் மறைபொருளாக இருக்கிறதோ அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை எங்க இருந்து அறிந்து கொள்ளுது? அகத்தாய்வு, இன்ட்ராஸ்பெக்ஷன். உள்ளுக்குள்ளார ஆராய்ச்சி பண்ணி உள்ளார இருந்து நாம அதை தெரிஞ்சுக்க போறோம். மறைபொருள் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. மறைந்து இருக்கக்கூடியது, மறைந்து இருக்கக்கூடியது, அது பொருள்னு சொல்றோம். இங்க பொருள் அப்படின்னு சொன்னா படைக்கப்பட்டது, படைக்கப்படாதது இறைநிலை மட்டும். அப்ப இங்க இருக்கிற மறைந்து இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அறிந்து கொண்டு, அப்புறம் இந்த மறைபொருளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய எது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இது நம்ம பார்க்க போறது இல்ல. இதெல்லாம் தெரியும் போது இதுக்கு ஆதாரமா இருக்குன்னு கற்பனை பண்ணிக்க போறோம். ஒரு நாள் அதோட நம்ம சேருவோம். அது சேரும்போது இறைவனடி சேர்ந்தார்னு ஆயிடும். அது நிகழ்வு. அதுக்கு பேரு கைவல்யம், அது பேர் முக்தி, அது பேர் மோட்சம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கு. சரிதானா? அப்ப இருக்க மாட்டோம் அதை பார்க்கறதுக்கு. ஏப்பா பார்க்க முடியாதது, பார்க்க முடியாதது பார்க்கறதுக்கு இவ்வளவு வேலை? ஆமா, இதுதான் காரணமே. இறைவன் படைத்தது காரணமே இதுதான். இந்த தத்துவங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தெரிஞ்சு, இதெல்லாம் நான் அல்ல, நான் அல்ல, இதெல்லாம் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை என்று ஒதுக்குவதற்காக. இந்த தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு என்ன சார் பண்ண போற? தெரிஞ்சாதான் இப்ப நாங்க எதெல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நான் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப எதையெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அது எல்லாம் இல்லை என்று ஒதுக்கும் போது ஏதோ ஒன்று ஒரிஜினலா இருக்கும், இருந்துதான் ஆகணும். அந்த உண்மை போறதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள் விளக்கம் அறிதல். மறைபொருள் அறிந்து மெய்ப்பொருள் விளங்குதல். இதுதான் நம்மளுடைய வேலை. அதுக்காக தான் இந்த ஒரு மணி நேரம் சிந்தனைக்கு. அம்மா ராஜன் நாராயண் அம்மா ஏதோ கை ரைஸ் பண்ணிருந்தீங்க, கொஸ்டின் கேட்கணும்மா, கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அநேகமா எல்லாரும் அன்மியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு லாக் பண்ணல. வாழ்க வளமுடன். எல்லாருமே இறைநிலையில ஃப்ரீஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு வெறும் ஆகாசம் வரைக்கும் தான் வந்திருக்கிறோம். அடுத்த தத்துவம் நாளைக்கு கொஞ்சம் ஆழமா போவோம். அந்த ஆகாஷனுடைய அந்த உயிரின் அளவை கூட திருமூலர் ரொம்ப அழகா மேவிய வடிவது ஜீவன் சொல்லிடுன்ற ஒரு கவியில சொல்லியிருக்காருங்க. கோவியின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு ஆவியின் கூறு, ஆவியின் கூறு 100 அது ஆயினால், மேவிய கூறு 1000 அது ஆயினால் ஆவியின் கூறு 100,000 அதாவது 1,00,000 கூறா போட்டா ஒரு பசுவின் ரோமத்தை எடுக்க சமயத்துல அதனுடைய
அளவு அது எப்படி அது பசுவின் ரோமத்தை எடுக்கவே நம்மளால முடியாது. அது உண்மையிலேயே அந்த சைஸும் கிடையாது. ம். அது உங்க கற்பனைக்கு உங்களுடைய கற்பனை பண்ணிட்டு போனா அதுக்கு மேல உங்களால கற்பனை பண்ண முடியாது. எங்க கரெக்ட். எல்லாருமே தத்துவத்துல எப்படி தெரியுமா இருப்பாங்க? எந்த ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலும் தெரியும்லாம் விட மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப எப்படி நம்ம ரூமுக்குள்ள சொத்து வேலையை காலி பண்ணமோ, ஆகாச காலி ஏற காலி பண்ணமோ, அந்த மாதிரி அந்த கற்பனையில இழுத்துட்டு போவாங்க. அதுக்காக அந்த ம். கற்பனையில கொண்டு போனது அது. அங்க போனா அது உயிருக்கு வந்து துகள் என்ற இதே கிடையாது. ஆனா அது வந்து அவ்வளவு மெலிதானது. இப்ப இந்த பூமிக்குள்ளார இந்த பக்கம் புகுந்தா அந்த பக்கம் போற அளவுக்கு ஒரு சின்ன துகளா இருக்குன்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும்? கரெக்ட். அது எவ்வளவு வேகத்துல சுழல் வேகம் இருக்கும்? அப்ப அதான் ம். விண் என்ற துகள். அதுதான் நம்ம உடம்புக்குள்ளார உயிர் துகள்னு சொல்றோம். அதான் அது பாய்ம பொருள்ன்றாங்க. பாய்மப் பொருள் அப்படிங்கிறது வந்து அது உயிர் துகளை சொல்லல. இந்த உயிர் துகள் எல்லாம் எதுல இருக்கோ அதுக்கு பேரு பாய்மப் பொருள். ம். இந்த உயிர் துகள் பயணிக்கிற அந்த மீடியா ஓகே, ஓகே. ஏன் அந்த அந்த இறை துகள் அந்த பரம அணுக்கள் அந்த குட்டின்னு சொல்றோம் இல்லைங்க. அதுதானே அதுதானே எல்லா இடத்துலயும் பாய ப சுத்தவழி. பரமாணுன்னு சொல்ற குட்டின்னு சொல்றதுதான் விண்ணு. அந்த ம். விண்ணுக்கு இன்னொரு குட்டி இருக்கு. அதுதான் இறைத்துகள் நீங்க சொல்றது. ஆ. இறைத்துகள் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த விண் என்ற துகள் சுழலும் போது அதிலிருந்து வெளியேறுகின்ற காந்தம் இருக்கு பாருங்க. ஆ, அது ஆ. ஆக்சுவலா காந்தம்ங்கிறது ஒரு அலை. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அது இறை துகள்னு பேர் வைக்கிறோம். ஆனா அது துகள் கிடையாது. அது ஒரு அலை அது. ஒவ்வொரு விண்ணிலிருந்து வெளியேறுகின்ற காந்தமும் அது நேர் அலையா போய்க்கிட்டே இருக்கும். அந்த அலை வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு. நீங்க அசைக்கிற ஒவ்வொரு அசையும் இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் அசையும். அந்த காந்தமானது. ஒரு ஒரு சின்ன பாடல் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். தன்னோட காதலியோட தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது. ம். அதுக்காக காதலன் சொல்ற ஒரு வரி. ரோஜா பூக்கிட்ட கட்டளை போடுறான். மொட்டுக்களே மொட்டுக்களே மூச்சு விடா மொட்டுக்களே நீங்க காலையில மலருங்கள். காரணம் என் காதலி தூங்குகிறாள். உன் மொட்டு விரிச்சா அந்த சத்தத்துல என் காதலி கண் முழிச்சிருவா. அப்பா! கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? இல்லைங்கய்யா. இல்லையா? ஆஹா. மொட்டுக்களே மொட்டுக்களே அந்த பாட்டு கேட்டதில்ல? என்ன போச்சு போங்கம்மா. சரி ரைட். அந்த பாடல்ல அவர் சொல்றாரு, ரோஜா பூவினுடைய மொட்டு மலரும்போது ஏற்படுகின்ற அதிர்வு அந்த அம்மாவோட துயில கலைச்சிருமா. இத ஒரு கண் இல்லாத ஒரு ஒரு அன்பர் ஒருத்தரு, அவரு வந்து இந்த பிரபஞ்ச அலைகள வந்து கண் இல்லாதனால அவரால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ண முடியுது. அவர் சொல்றாரு, வானத்துல எங்கேயோ தூரத்துல தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தாம, இந்த நிலத்துல ஒரு ரோஜா பூவோட இதழ கூட உங்களால பிரிக்க முடியாது அப்படின்னு. அப்ப இந்த பிரபஞ்சமானது இந்த காந்த அலைகளால அந்த அளவுக்கு பின்னி பிணையப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அது நெருக்கமா பிணையப்பட்டிருக்கிறதுனால தான், அந்த ஒரு சின்ன அதிர்வு கூட என்னோட தொண்டையில ஏற்படுகின்ற ஒரு சின்ன அதிர்வு, உங்க காதுல ஓசையா ஒலிச்சு அது சப்தார்த்த ஞானத்த குடுக்குது. விண் என்ற துகளிலிருந்து வெளியேறுகின்ற காந்தம், நீங்க சொல்ற அந்த குட்டியினுடைய அதிர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. இறைத்துகள் தத்துவம். அநேகமா நாம எடுத்துக்கிட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்காங்கம்மா? இன்னைக்கு எடுத்த திருமந்திரத்துல இருந்து. திருமந்திரம் இன்னைக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஏற்கனவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல நீ ஒரு 5 நிமிஷம் எடுத்தீன்னா சோத்துக்கு நேரம் ஆயிடும். அதனால வகுப்பை நிறைவு செய்வோம். 1 மணி நேரம் என்னோடு பயணித்த அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அனைவரும் ஒரு தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். கைகளை அஞ்சலி முத்திரையில் வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். கண்களை மூடிக்கொள்ளலாம். மலர்ந்த முகத்தோடு ஓம் சொல்லலாம்.
ஓம் நம சிவாய. அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினான் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயமே. உலகில் உள்ள எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். அதாவது சப மங்களம்.